வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது அக்கினியின் தமிழ் செய்திகளுடன். முதலில் கொழும்பில் கோரச் சம்பவம், தமிழ் தம்பதி பலி. டக்ளஸ் தேவானந்தாவை நள்ளிரவில் அழித்த CVK, பரபரப்பாகும் அரசியல். இடமாற்றத்தில் வெடித்த சர்ச்சை, போராட்டத்தில் குதித்த ஆசிரியர்கள். இலங்கையில் மீண்டும் கோவிட் தொற்றால் ஒருவர் உயிரிழப்பு. 12 நாடுகளிலிருந்து வரும் பயணிகளுக்கு தடை, பிரகடனத்தில் கையெழுத்திட்ட ட்ரம்ப். தொடர்பென விரிவான செய்திகள். கொழும்பின் புறநகர் பகுதியான தெஹ்வெலை ரயில் பாதையில் நேற்றைய தினம் பயணித்த தம்பதியினர் ரயிலில் மோதி உயிரிழந்துள்ளனர். கொழும்பு கோட்டையிலிருந்து அழுத்கம நோக்கி பயணித்த ரயிலில் இந்த தம்பதி மோதுண்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர்கள் பதுளப்பிட்டியவைச் சேர்ந்த 58 மற்றும் 59 வயதுடைய தம்பதியினர் என தெரியவந்துள்ளது. சடலங்கள் களுபோவில மருத்துவமனையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளன. இது தற்செயலான விபத்தாக அல்லது உயிரை மாய்க்கும் செயற்படா என்பது குறித்து தெஹ்வெலை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சியமைக்க கூட்டணி அமைப்பது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருமாறு இலங்கை தமிழரசுக் கட்சி உத்தியோகபூர்வமாக ஈழமக்கள் ஜனநாயக கட்சியிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவர் CVK சிவஞானம் இந்த கோரிக்கையை EPTPயின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தாவிடம் விடுத்துள்ளார். நேற்றிரவு 11:52 மணிக்கு CVK சிவஞானம் தனது தொலைபேசியின் குறுஞ்செய்தி வழியாக இந்த வேண்டுகோளை விடுத்ததாக EPTP செயலாளர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். நேற்றிரவு யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த பத்திரிகையாளர் வித்யாதரன் தன்னை தொடர்பு கொண்டு இலங்கை தமிழரசுக் கட்சி உள்ளூராட்சி அதிகாரத்தை கைப்பற்ற ஆதரவளிக்குமாறு கேட்டார். இதன்போது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் சித்தார்த்தன் மற்றும் சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஆகியோர் சொன்னாகம் பிரதேச சபையில் ஆதரவளிக்குமாறு கோரியதாக தெரிவித்தேன் என டக்ளஸ் தேவானந்தா குறிப்பிட்டுள்ளார். ஆசிரியர்களின் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து தாய்மொழி ஆசிரியர் சங்கம் வடமாகாண ஆளுநர் தலைமை செயலகத்துக்கு முன்னால் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். யாழிலிருந்து வெளி மாகாணங்களுக்கு ஆசிரியர் சேவையை செய்தவர்கள் மீண்டும் வெளி மாவட்டங்களுக்கு பணியிட மாற்றம் வழங்கப்படுகிறது. ஆசிரியர்கள் மருத்துவ காரணங்களுக்காக தமது வெளிமாவட்ட இடமாற்றங்களை ரத்து செய்யுமாறு மேன்முறையீடு வழங்கப்பட்டுள்ள நிலையில் அதனை கருணை அடிப்படையில் பரிசீலனை செய்ய வேண்டும். வெளி மாவட்டம் செல்லாது பல ஆசிரியர்கள் தொடர்ந்தும் யாழ் மாவட்டத்தில் சேவையாற்றி வரும் நிலையில் பாரபட்சமின்றி இடமாற்றங்களை வழங்க வேண்டும் போன்ற கோரிக்கைகளை ஆளுநரிடம் முன்வைத்திருக்கின்றோம். குறித்த விடயங்கள் தொடர்பில் சாதகமாக பரிசீலனை செய்து விரைவில் அறிவிப்பதாக ஆளுநர் தெரிவித்தார் என குறிப்பிட்டனர். இலங்கையில் மீண்டும் கோவிட் தொற்று பரவி வரும் நிலையில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவு தெரிவித்துள்ளது. அனுராதபுரத்தில் 6 பேருக்கு COVID-19 தொற்று ஏற்பட்டுள்ள நிலையில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக தொற்று நோயியல் நிபுணர் வைத்தியர் தேஜனா சோமதிலக்க இன்று தெரிவித்துள்ளார். அனுராதபுர போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த 61 வயதான நபர் ஏப்ரல் மாத இறுதியில் உயிரிழந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். குறிப்பிட்ட சில நாடுகளிலிருந்து வரும் பயணிகளை தடை செய்யும் பிரகடனத்தில் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கையெழுத்திட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த பிரகடனம் 12 நாடுகளைச் சேர்ந்த குடிமக்கள் அமெரிக்காவுக்குள் நுழைவதை முழுமையாக கட்டுப்படுத்துகிறது. வெளியான தகவலின் அடிப்படையில் ஆப்கானிஸ்தான், மியான்மர், சாட், காங்கோ, எக்வடோரில், கெனியா, எரித்திரியா, ஹைட்டி, ஈரான், லிபியா, சோமாலியா, சூடான் மற்றும் ஏமன் ஆகிய 12 நாடுகளைச் சேர்ந்த மக்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து மக்களின் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.